டாக்டர் ஆஃப் ரெபக்னன்சி. ரெபக்னன்சி அப்படிங்கிறது என்னன்னா கான்ட்ரடிக்டரி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்ன கான்ட்ரடிக்டரி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆர்டிகல் 246 மூலியமா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 7th ஸ்கெடியூல்ல இருக்கு. அந்த 7th ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல சில லிஸ்ட், அதாவது சில என்ட்ரிஸ் இருக்கு. இந்த என்ட்ரிஸ் மூலியமா எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இல்ல பார்லிமெண்ட் இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சட்டத்தை இயற்றிக்க முடியும். அப்படி சட்டத்தை இயற்றும் போது ரெண்டு பேருமே இயற்றுறாங்க, ஒரே விஷயத்த ரெண்டு பேருமே இயற்றுறாங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே கான்ட்ரடிக்ட் ஆகும். யார் சொல்றத வந்து மக்களும் அதிகாரிகளோ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ட் ஆகும். அப்ப கான்ட்ரடிக்ட் ஆகும்போது பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து ப்ரிவேல் ஆகும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொன்னது வந்து வாய்ட் ஆயிடும்னு சொல்றதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெபக்னன்சி. இது எங்க மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 254 வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கிளியரா சொல்றாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆனது கன்கரண்ட் லிஸ்ட் மூலியமா ஒரு வேலை சட்டத்தை இயற்றுறாங்க அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதே விஷயத்து சம்பந்தப்பட்ட சட்டத்தை இயற்றுறாங்கன்னா அது செல்லாது. பார்லிமெண்ட் கொண்டு வந்தது செல்லும் அன்லெஸ் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பிரசிடென்ட் கிட்ட போய் அசன்ட் வாங்கி இருக்கணும். என்ன அசன்ட் வாங்கிக்கணும்னா, நாங்க கொண்டு வந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்த சட்டம் செல்லட்டும், பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டம் செல்ல வேண்டாம்னு சொல்லி அசன்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்து செல்லாது. இல்லைன்னா பார்லிமெண்ட் கொண்டு வந்தது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெபக்னன்சி. இந்த ரெபக்னன்சியை செக் பண்றதுடைய வேலை தான் பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்டுடையது. கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்தோம் பார்லிமெண்ட் கொண்டு வந்தோம் ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகுதா, இல்ல வந்து சும்மா ஒரு இன்வைட் ஆகிற மாதிரி வருதா, இல்ல இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் ஆகாம இருக்கா, ஒருவேளை கான்ட்ரடிக்ட் ஆனா கூட ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுதா, சமாதானப்படுத்தி ரெண்டு ப்ரொவிஷனுமே இருக்கிற மாதிரி பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய வேலை தான் கோர்ட்டுடையது. இது எதுல டிசைட் பண்றாங்க அப்படின்னா, எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1979 AIR 898 அப்படிங்கிற இந்த கேஸ்ல வந்து டிசைட் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த கேஸ் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டாக்ட்ரின் ஆஃப் ரெபக்னன்சில நம்ம பிட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா பிட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதாவது ஒன்று இன்வைட் ஆகுது அப்படிங்கும்போது உண்மையில எந்த இடத்துல அந்த லிஸ்ட் வருது, அந்த என்ட்ரிஸ் வருது அப்படின்னு சொல்லி அதோடைய எசன்ஸ் செக் பண்றதுக்காக தான் பிட் அண்ட் சப்ஸ்டன்ஸை தவிர்த்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெபக்னன்சிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ரெண்டுமே வேற வேறன்னு சொல்லி இந்த கேஸ்லயும் டிசைட் பண்றாங்க.